வணக்கம். 3D ஆர்டிஸ்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வந்து பிளண்டர் பேசிக் மாடலிங் சீரிஸ். பிளண்டர் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லாதவங்க இந்த சீரிஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ தட் இந்த சீரிஸோட முடிவில் நான் ஒரு வீடியோ பண்ணுவேன். அதாவது ஒரு சின்ன அசட்டாக இருக்கும். அது மூலிமா உங்களுக்கு மாடலிங்கில் ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து லூப் செலெக்ஷன் பற்றி பார்ப்போம். லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் சிங்கிள் லைனோட ஃப்ளோ, அந்த ஆப்ஜெக்டை சுற்றி இருக்க ஃப்ளோவை வந்து லூப்புன்னு சொல்லுவோம். இது வந்து ஹரிசாண்டல் லூப், இது வந்து வெர்டிக்கல் லூப். இதை செலக்ட் பண்ணுறது வந்து மாடலிங்கில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தட் நீங்கள் ஒரு எட்ஜை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் கிளிக்கோ ரைட் கிளிக்கோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ் படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லூப் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஜஸ்ட் இதில் நீங்கள் வச்சுட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லூப் செலக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எட்ஜை ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் லூப்பும் செலக்ட் ஆகும், நெக்ஸ்ட் லூப்பும் செலக்ட் ஆகும். ஸோ இந்த லூப்ஸ் எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ இதோட கோயின்சைட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த எட்ஜோட கோயின்சிடன்ஸ் ரெண்டு எட்ஜை கனெக்ட் பண்ணால் ஒரு ஃபேஸ் கிடைக்கும். ஸோ தட் 4 எட்ஜுமே செலக்ட் ஆகிறதுனால ஒரு ஃபேஸாக உங்களுக்கு தெரியுது. இந்த இடம் மட்டும் தெரியும், மற்ற இந்த இடம் கனெக்ட் ஆகிற இடத்துல இருக்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இதை டீசெலக்ட் பண்ணோம் அப்படின்னா சேம் ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி அதே லூப்போட ஏதாவது ஒரு எட்ஜில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டீசெலக்ட் ஆகும். டீசெலக்ட் ஷிஃப்ட் ஆல்ட் கிளிக் பண்ணால் டீசெலக்ட் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே டீசெலக்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து எனக்கு இப்படி ஒரு கன்ஸ்ட்ரெயின் வந்து லூப்பை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு கன்ஸ்ட்ரெயின் வருது. அதாவது இது வந்து லூப் கிடையாது, பட் ஸ்டில் எனக்கு இங்கே இருக்க எட்ஜஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். இது 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 எல்லாமே செலக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் 3 பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஏதாவது ஒரு எட்ஜில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த லூப்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். அதாவது ஆப்போசிட் லூப்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு எட்ஜில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூஸாக இருக்க லூப்ஸ் செலக்ட் ஆகும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு எட்ஜில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கனெக்ஷன் இல்லாத வெர்டிக்கல் லூப்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ சேம் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் கிளிக் பண்ணீங்கன்னா பக்கத்தில் இருக்க எட்ஜும் செலக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அதே எட்ஜில் கிளிக் பண்ணீங்கன்னா டீசெலக்ட் ஆகும். திருப்பி டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரெயின் வருது. அதாவது இப்போ வந்து நான் எந்த செலக்ஷனும் யூஸ் பண்ணல, எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எல் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகிடும். ஓகே, ஏ டூலுக்கும் எல் டூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு இடம் அதாவது நான் என்ன பண்ணுறேன்றதை மறந்துடுங்க, ஜஸ்ட் கான்செப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் கம்பைன் ஆகிருக்கு, பட் இது வந்து மெர்ஜ் ஆகலை. அதாவது ரெண்டுமே செப்பரேட் ஆப்ஜெக்ட்ஸ், பட் கம்பைன் ஆகிருக்கு. கம்பைன் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், இது என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஏ ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆகும். இல்லை எனக்கு இது மட்டும் இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக மட்டும் செலக்ட் ஆகும் அப்படின்னா எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மட்டும் செலக்ட் ஆகும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு எல் செலக்ட் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகும், இது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் ஏக்கும் எல்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நான் அதை டெலிட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் டாட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் ஆகும். ஓகே, இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு சீனில் ஒர்க் பண்ணும்போது மல்டிபிள் மெஷர்ஸ் வச்சு மல்டிபிள் விஷயங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதாவது மேபி ஒரு கேரக்டர் பண்ணும்போது ஹெட்டு தனியாக பண்ணலாம், இல்லை உடம்பு தனியாக பண்ணலாம், இல்லை ஒரு என்விரான்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரோடு தனியாக பண்ணலாம், இல்லை ஒரு பில்டிங் தனியாக பண்ணலாம். ஸோ தட் எல்லாமே இண்டிவிஜுவல் மெஷர்ஸாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணும்போது இப்போ இதில் வந்து ஒரு இந்த லூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த லூப்பை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் அடுத்த ஆப்ஜெக்ட் போகிறேன். இந்த இதில் போயிட்டு நான் ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆல்ட் கொடுத்துட்டு இந்த லூப்பை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் திருப்பி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னா இந்த செலெக்ஷன் அப்படியே தான் இருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். கண்டிப்பாக இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு போய் நான் எடிட் மோட் போனேன்னா அதே அந்த செலெக்ஷனும் ரிமெம்பர் ஆகும். செலெக்ஷன் வந்து கண்டிப்பாக அது பிளண்டர் வந்து ரிமெம்பரன்ஸ்லேயே வச்சுருக்கும். நெக்ஸ்ட் கன்வர்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எடிட் மோட் போயிட்டு இந்த பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஃபேஸ் எட்ஜ் வெர்டெக்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் இதையும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் எட்ஜையும் வெர்டெக்ஸையும் சேர்த்து செலக்ட் பண்ண முடியாது. அதாவது இப்போ எட்ஜ் வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கிளிக் பண்ணி எட்ஜையும் செலக்ட் பண்ணலாம். இப்போ ஃபேஸையும் ஷிஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் ஒன்று மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன், வெர்டெக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு வெளியே கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட் வருது. இப்போ வந்து நான் இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணுறேன். இந்த வெர்டெக்ஸோட லிங்க் ஆகிருக்க மற்ற ஃபேஸஸ் எல்லாமே எனக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெர்டெக்ஸுக்கு 1, எட்ஜுக்கு 2, ஃபேஸுக்கு 3. இந்த வெர்டெக்ஸுக்கு லிங்க் ஆகிருக்க ஃபேஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஏபிசிடிக்கு மேலே இருக்க 3 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு லிங்க் ஆகிருக்க ஃபேஸஸ் எல்லாம் செலக்ட் ஆகும் அண்ட் ஃபேஸ் மோடுக்கு போயிடும். ஸோ இந்த வெர்டெக்ஸுக்கு லிங்க் ஆகிருக்கிறது இந்த 4 ஃபேஸ். இப்போ வந்து இன்னொரு கன்சர்ன் வருது, அதாவது இந்த ஃபேஸ்க்கு லிங்க் ஆகிருக்க வெர்டெக்ஸ் எல்லாமே எனக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் 1 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு காமனாக இருக்க வெர்டெக்ஸ் வந்து இது, ஸோ தட் இதை செலக்ட் ஆகிக்கும். இப்போ எட்ஜ் போயிட்டு இதுக்கு லிங்க் ஆகிருக்க ஃபேஸஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் 3 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு லிங்க் ஆகிருக்க ஃபேஸஸ் எல்லாம் செலக்ட் ஆகும். கன்ஃபியூஸ் ஆகி வேணா, வெர்டெக்ஸ் போயிட்டு கண்ட்ரோல் 3 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு லிங்க் ஆகிருக்க ஃபேஸஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். இல்லை எனக்கு இதுக்கு லிங்க் ஆகிருக்க எட்ஜஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் 2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு லிங்க் ஆகிருக்க எட்ஜஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். செலெக்ஷன் இல்லாமல் நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டையும் எடிட் பண்ண முடியாது. ஸோ தட் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்னதாக இருந்தாலும் நோட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். எஸ், உங்களுக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் பண்ண ஆர்ட்டில் ஏதாவது கிரிட்டிக்ஸ் தேவை, இல்லை சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு இந்த ட்ரைனிங்கில் எந்த ஒரு queries இருந்தாலோ, இல்லை ஜென்ரல் ஆர்ட் கிரிட்டிக்ஸ் வேணும்னாலோ நீங்கள் இந்த கம்யூனிட்டி பேஜில் மென்ஷன் பண்ணலாம். ஃபேஸ்புக் போஸ்ட்லையோ, ஃபேஸ்புக் மெசேஜ்லையோ, இல்லை யூடியூப் கமெண்ட்ஸ்லையோ நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ தட் நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.